இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மறுபடியும் அதே தலைப்பு தான். பொதுவாக கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அந்த வேத வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன, அந்த வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே இந்த செய்தியையும் நாம் கேட்க போகிறோம். சரி, இன்றைக்கும் நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அநேக திருச்சபைகளிலே வாக்குத்தத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு வேத வசனம். என்ன சொல்லுது வசனம்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதுக்கு முடிவு? எதுக்கு முடிவு? நீங்க என்ன காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க எந்த காரியத்தை நினைத்து தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லல, அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லி என்ன சொல்லுவாங்க? இது கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு என்ன பண்ணுகிறார்? வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா, இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை கிடையாது. இது சாலமோன் எழுதின வார்த்தை. சாலமோன் தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஞானி. சாலமோன் அப்புறம் இந்த நீதிமொழிகள்ல பலர் இதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா இதுல பொதுவா என்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, சாலமோன் தான் இதை எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சாலமோன் எழுதியிருக்கலாம், அல்லது இன்னும் நிறைய பேர் இதை நீதிமொழிகள்ல சிலர் அதுல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இதை எழுதினாங்களா நமக்கு தெரியாது. இப்போ இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க? அந்த காலத்துல இந்த நீதிமொழிகளை எழுதுவதற்கு காரணம் என்ன? இது உண்மையாவே கர்த்தர் இவங்களை இது பண்ண வச்சாரா அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இப்ப சாலமோன் ஒரு ராஜாவா இருக்கிறார். அப்ப சாலமோன் ஒரு ராஜாவா இருக்கும்போது அவர் சில காரியங்களை என்ன பண்றாரு? செய்யும் போது மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? இவர் தேவனால் என்ன பண்ணப்பட்டவர்? தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதனால் இவர் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டுல எத்தனை புஸ்தகம் இருக்கணும், எத்தனை புஸ்தகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? யூதர்கள் தீர்மானித்து முடிவு பண்ணி பழைய ஏற்பாட்டிலே 39 புஸ்தகங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க அதை சேர்த்து இணைத்து அதை ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க யூதர்கள் அதை சேர்த்து வைக்கும் போது இந்த பழைய ஏற்பாட்டை 3 விதமா பிரிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டை எத்தனை விதமா பிரிக்கிறாங்க? யூதர்கள் 3 விதமா பிரிக்கிறாங்க. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க அது யாருது? யூதர்களுடைய புஸ்தகம். அப்போ நம்ம அந்த பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கணும், அதை பார்க்கணும், அதை கவனிக்கணும்னு சொன்னா யூதர்களுடைய கண்ணோட்டத்துல தான் அதை என்ன பண்ணணும்? பார்த்து அதை புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ யூதருடைய கண்ணோட்டத்தை விட்டுட்டு நம்முடைய கண்ணோட்டத்துல பார்க்க முயற்சிப்போமானால் நிறைய தவறுகளை என்ன பண்ண முடியும்? செய்ய அது நேரிடும். ஆகவே நம்ம இப்ப அந்த யூத கண்ணோட்டம் என்னன்றதை பார்க்கணும். இப்ப யூத கண்ணோட்டத்துல எப்படி பண்றாங்கன்னா 3 பிரிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தனக் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக். தா அப்படின்ற ஒரு வார்த்தை, அப்புறம் நா அப்படின்ற வார்த்தை, ஹா அப்படின்ற வார்த்தை. தா அப்படின்னா என்னன்னா தோரா. அது டீன்னு வரும், அதான் TORAH. நமக்கு தோ அப்படின்னு வரும். தோரா அப்படின்னா முதல் 5 புஸ்தகங்கள். ஆதியாகமா, யாத்திராமா, என்னாகமம், லேவியராகமம், உபாகமம், 5 புஸ்தகங்கள். அதுக்கப்புறமா நானா நெவியீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெவியீம் அப்படின்னா என்னன்னா தீர்க்க தரிசன ஆகமங்கள். தீர்க்க தரிசன ஆகமங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை தீர்க்க தரிசனமா நினைக்கிறோம் அப்படின்னா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், அப்புறம் நாகும், மீகா, ஆபக்கூக் இப்படி போன்ற புஸ்தகங்கள்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நம்ம நினைக்கிறோம்.
ஆனா யூதர்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, மோசே ஒரு தீர்க்கதரிசி, யோசுவா ஒரு தீர்க்கதரிசி, தாவீது ஒரு தீர்க்கதரிசி, இந்த மாதிரிலாம் நிறைய தீர்க்கதரிசிகளா அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஒரு சில புஸ்தகங்களை அவங்க நம்ம நினைக்கிறத விட அதிகமாவே என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அதை இணைச்சு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது தீர்க்க தரிசன புஸ்தகம். மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேத்துவீம். அந்த கேத்துவீம் அப்படின்னா என்னன்னா, எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம், ரைட்டிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன அர்த்தம் கொள்றாங்க அப்படின்னா, இந்த யூத வரலாற்றிலே, யூதர்களுடைய வரலாற்றிலே சில முக்கியமான எழுத்துக்கள் இவைகள் வேத வசனத்தில் என்ன பண்ண வேண்டும், இடம் பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்து அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்க. புரியுங்களா நான் சொல்றது? எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள்ல தான் எது எதெல்லாம் வரும் அப்படின்னா, ரூத்து, எஸ்தரு, அப்புறம் எஸ்ரா, நெகேமியா, அப்புறம் தானியேல், அப்புறம் சங்கீதம், உன்னத பாட்டு, பிரசங்கி, யோபு, இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் எதுல வரும், எழுத்துக்கள் அப்படின்ற புஸ்தகத்துல வரும். அப்போ அதுலதான் எது வருது, நீதிமொழிகள் வருகிறது. அப்போ இந்த புஸ்தகங்கள்லாம், இந்த நீதிமொழிகள், சங்கீதம், இதெல்லாம் அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, வரலாற்று புஸ்தகங்களாக பார்க்கிறார்கள். அதாவது அவங்க யூத வரலாறுல இவைகள்லாம் முக்கியமான எழுத்துக்கள், இது முக்கியமான நபர்களால் எழுதப்பட்டவைகள். ஆகவே இவைகளை நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வேத ஆகமத்திலே இதை என்ன பண்றோம், வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவங்க வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு போதனை என்று வரும்போது, வாழ்க்கைக்கான போதனை, அதாவது கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், அதற்கு போதனை அப்படின்னு வரும்போது அவங்க எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா, தோராவில இருந்தும் தீர்க்க தரிசன ஆகமத்திலிருந்து தான் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இந்த எழுத்துக்கள் இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நான் சொல்றது விளங்குதா? தோரா, தீர்க்க தரிசன ஆகமத்திலிருந்து தான் வாழ்க்கைக்கான போதனை. ஆனால் இந்த எழுத்துக்கள் அவைகள் என்ன, வரலாற்று எழுத்துக்கள். அவங்க வாசிப்பாங்க, அப்கோர்ஸ் அதை வாசிப்பாங்க, சங்கீதங்களை வாசிப்பாங்க, நீதிமொழிகளை வாசிப்பாங்க. ஆனா அது என்ன போதனை கிடையாது, வாழ்க்கை வாழ்வதற்கான போதனை கிடையாது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கூட அதை செஞ்சிருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல அப்படிதான் கத்து கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா, வேத வசனம் வாசிக்கிறதுனா என்ன தெரியுமா பொதுவா சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழிகளை வாசி, ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழிகளை வாசி. ஒவ்வொரு நாள் நீதிமொழிகளை வாசினா 30 மொத்தம் எத்தனை நீதிமொழிகள் இருக்குது, 31 இருக்குது. கரெக்டா அந்த மாசம் ஃபுல்லா நீ என்ன பண்ணிடலாம், பைபிள வாசிடலாம். நீதிமொழிகளை வாசிக்கிறதன் மூலமாக ஒரு நல்ல கிறிஸ்தவரா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. முடியாது. ஏன்னா இயேசு சீஷர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்துட்டு போனார்னா, நீதிமொழிகளை ஜனங்களுக்கு கத்துக் கொடுங்கன்னு அவர் சொல்லி போல. இயேசு என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா, நான் உங்களுக்கு கற்பித்த யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். உடனே நீங்க கேட்கலாம், அப்ப நீதிமொழிகளும் பைபிள்ல தானே இருக்குது, அது படிக்கூடாது? படிங்க, தாராளமா படிங்க. ஆனா வாழ்க்கைக்கினுடைய போதனையாக அதை என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஞானமாய் நடந்து கொள்வதற்கு, ஒரு சூழ்நிலையில சம்யோசிதமாக நடந்து கொள்வதற்கு இந்த நீதிமொழிகள் உங்களுக்கு என்ன பண்ணலாம், உதவியாக இருக்கலாம். ஒரு நீதிமொழிகளை ஒண்ணு சொல்லுது, எறும்பு நிலத்துல போய் கற்றுக்கொள், எறும்பு எப்படி சுறுசுறுப்பா இருக்குது. சோ அதை வச்சு நீங்க என்ன கத்துக்கலாம், சரி நான் எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், சோம்பேறியா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இது பொதுவா எல்லாருக்கும் என்னது, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நீதிமொழிகள். இப்போ இவங்க பைபிள் எழுதும் போது கூட அவங்க எப்படி எழுதுறாங்கன்னா, அவங்களா மனசுல இருந்து எழுதல, அன்றைக்கு இருந்த காலங்கள்ல எத்தனை இடங்கள்ல இப்படிப்பட்ட நல் மொழிகள், நல் யோசனைகள் காணப்பட்டதோ அவைகளை எல்லாத்தையும் சேர்த்து இவருடைய அனுபவத்தோடு சேர்த்து இதை என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். இப்போ நம்ம தமிழ்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பழமொழி இருக்குது. அந்த பழமொழியெல்லாம் நம்மள நல்லது செய்ய வைக்குமா, தீமை செய்ய வைக்குமா? சொல்லுங்க. நல்லதுதான் செய்ய வைக்கும். அது பழமொழி. அது எங்க அப்பா, எங்க வீட்டுல எடுத்து எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் பழமொழி வச்சுதான் எங்களுக்கு திட்டுவாரு. சொல்லுவாரு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அப்படின்னுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நல்ல மனுஷனா இருந்தா ஒரே ஒரு வாட்டி சொன்ன உடனே அதை என்ன பண்ணணும், கேட்கணும். ஒரு வாட்டி சொல்லி அவங்க கேட்கலன்னா அவங்க என்ன இல்ல, ஒரு நல்ல மனுஷன் இல்ல.
நல்ல மாடும் இல்ல. நல்ல மாட்டுக்கு எத்தனை சூடாம்? ஒரு சூடு. ஒரு சூடு வச்சா போதுமா? அந்த மாடு நல்ல மாடா இருந்தா என்ன பண்ணும்? ஒழுங்கா எஜமான் சொல்றது என்ன பண்ணும்? கேட்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு எதை கத்துக் கொடுக்குது? நம்ம எப்படி சமுதாயத்துல வாழணும், எப்படி ஒரு சுறுசுறுப்பா இருக்கணும், எப்படி மத்தவங்க சொல்றத கரெக்டா பிடிச்சு என்ன பண்ணணும், நடக்கணும். இன்னொரு விதத்துல சொல்லுவாங்க, ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு சொந்தமா யோசித்து கரெக்டா அந்த வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். இல்லையா இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்கறத என்ன பண்ணணும், கவனமா கேட்டு அந்த வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். இது சிலருக்கு ரெண்டுமே என்ன பண்ணாது, இருக்காது. அப்புறம் சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இத பாஸ்டருங்க நிறைய பேர் பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி? நம்ம சபையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சில ஆட்டம் போட்டா என்ன பண்ணலாம், ஆடி அவங்கள கறக்கலாம். சில சபையில நல்ல புது புது பாடல்களா பாடி அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், கறக்கலாம். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை இத மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்கிறது நம்ம தமிழ்ல. அதே மாதிரிதான் யூத கலாச்சாரத்துல பழமொழிகள் நிறைய என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். 3 விதமான வேத பகுதி. ஏற்கனவே யூதர்கள் பழைய ஏற்பாட்டை எப்படி பிரிச்சாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி முழு வேதாகமத்துல 3 விதமான வேத பகுதிகள். என்ன பகுதி? ஒண்ணு தேவனுடைய வெளிப்பாடு அல்லது தேவனை பற்றிய வெளிப்பாடு. சோ இது யார் கொடுக்கிறா? தேவனே தன்னை பற்றி கொடுக்கிறார். ஆபிரகாம் கிட்ட பேசும்போது சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றார். அப்போ அந்த இடத்துல கடவுள் தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை தன்னுடைய வாயினாலே யாருக்கு சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். மோசேக்கு என்ன சொல்றார்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு மோசேக்கு சொல்றார். புரியுதுங்களா நான் சொல்றது? இதுக்கு பேர் தான் என்னன்னா ரெவலேட்டரி பேசேஜஸ், வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் ஏத்துக்கோங்க, இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இதெல்லாம் இயேசு தன்னுடைய வாயால டைரக்டா சொன்னது. சரிங்களா? இது பேர் என்னது? ரெவலேட்டரி பேசேஜ். அதே மாதிரி சில வசனங்கள் இருக்குது. அது யார் சொல்லுவானா? மனிதர்கள் கடவுளை பற்றி சொல்வார்கள். அது அவங்க கடவுளை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, வசனத்துல சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ கடவுளே தன்னை பற்றி சொன்னது உண்மையாக இருக்குமா, அல்லது மனிதர்கள் கடவுளை பற்றி சொன்னது உண்மையா இருக்கணுமா? எது ரொம்ப உண்மை? அதிக உண்மை எது? கடவுளே தன்னை பற்றி டைரக்டா சொன்னதான் அதிக உண்மை. ஆனா மனிதர்கள் கடவுளை பற்றி சொல்லுவதுல உண்மை இருக்கும். ஆனா அது ஒருவேளை அது 50% இருக்கும், இல்லைன்னா 75% இருக்கும், இல்லைன்னா 25% இருக்கும். ஆனா 100க்கு 100% சில காரியங்களை என்ன சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. உதாரணம் சொல்றேன். இயேசு வந்து சீஷர்கள்ட்ட கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? உடனே பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றார். யார் சொல்றா? பேதுரு சொல்றார். யாரை பத்தி சொல்றாரு? இயேசுவை பத்தி சொல்றார். உடனே இயேசு சொல்றாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு என்ன பண்ணவில்லை, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்ல வர்றார்னா, பேதுருவே நீ சொல்வது 100க்கு 100% உண்மை. புரியுதுங்களா? இப்படிதான் பைபிளை நம்ம என்ன பண்ணணும், பார்த்து புரிஞ்சு அறிந்து கொள்ள வேண்டும். சோ முதல்ல ரெவலேட்டரி பேசேஜ். ரெண்டாவது பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் என்ன கொடுப்பார்? பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார். என்ன பிரிஸ்கிரிப்ஷன்? இருமலுக்கு ஒரு டானிக் கொடுக்கிறேன், காலையில் 5 ml, மத்தியானம் 5 ml, நைட்டு 5 ml, 5 நாளைக்கு என்ன பண்ணுங்க, குடிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னையா இந்த டாக்டர் 3 வேளைக்கு 5 ml குடிக்க சொல்றான், பேசாம 5 நாளைக்கு சேர்த்து ஒரே டைம்ல என்ன பண்ணிடுறேன், குடிச்சிடுறேன். அதோட உங்களுக்கு என்ன வராது, இருமலே வராது. அந்த மாதிரிலாம் யாரும் போய் குடிச்சிட போறீங்க, பாஸ்டர் சொன்னாருன்ட்டு. என்ன பண்ணுவீங்க? டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. இதுல வந்து எனக்கு நல்ல மூடு இருந்தா நான் செய்வேன், மூடு சரியில்லைன்னா செய்ய மாட்டேன்னு யாராவது சொல்வீங்களா? உங்க மூடு சரி இருந்தாலும் மூடு சரியில்லைனாலும், நீங்க கோவிச்சுக்கிட்டாலும், துக்கமா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், என்னவா இருந்தாலும், டாக்டர் சொன்னபடி காலையில என்ன பண்ணுவீங்க, 5 ml,
மத்தியானம் 5 ml, நைட்டு 5 ml, 5 நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? குடிப்பீங்க. இதுக்கு பேர் தான் என்னது? பிரிஸ்கிரிப்ஷன். அது போல பைபிள்ல வசனம் இருக்குது. என்ன வசனம்? இதை செய், இதை செய்யாது. அப்போ இதுல உங்க மூடு படிலாம் என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. உங்க சூழ்நிலை படிலாம் நீங்க நடக்க முடியாது. இன்னைக்கு நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன், அதனால நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், அதனால இதெல்லாம் செய்வேன், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை என்ன பண்ணணும்? செய்யணும். இதை செய்யாதன்னு சொன்னா அதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இதுக்கு பேர் தான் என்னது? பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். ரெண்டாவது. மூணாவது டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ்னா என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்ததை குறித்த ஒரு விவரிப்பு. என்னது? ஒரு சம்பவம் நடந்ததை குறித்து ஒரு விவரிப்பு. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, கல்யாணம் அப்படி நடக்குதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் கொடுத்த கட்டளையை பத்தி பேச மாட்டாங்க. எதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க? கானாவூர் கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. அப்படின்னா என்ன? டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். கானாவூர்ல நடந்த ஒரு கல்யாணத்தை பத்தி, அந்த சம்பவத்தை பத்தி பைபிள் என்ன பண்ணி இருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு அந்த கல்யாண பெண்ணுக்கோ கல்யாண மாப்பிள்ளைக்கோ அல்லது கல்யாணத்தை பத்தியோ எந்த கட்டளையும் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணல, சொல்லல. இப்போ கல்யாண வாழ்க்கைக்கு கடவுள் கொடுக்கிற கட்டளை முக்கியமா, கடவுள் செய்த அற்புதம் முக்கியமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கட்டளை தாங்க முக்கியம். அற்புதம் எப்ப வேணா நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அவர் எப்ப வேணா என்ன பண்ணுவாரு? நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு நடத்துவார். ஆனா அதை விட எது ரொம்ப முக்கியம்? கட்டளை. ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதுதான் முக்கியம். அப்போ கல்யாண வீட்டுல எதை பத்தி பேசுவாங்க? கட்டளையை பத்தி பேச மாட்டாங்க. எதை பத்தி பேசுவாங்க? ஒரு கல்யாண சம்பவம் நடந்தது, அந்த இடத்துல என்ன நடந்தது, அதை பத்தி தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதையும் நம்ம என்ன பண்ணோம்? புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு ஞானவான் அவர் என்ன பண்றாரு? பழமொழிகள் எப்படி நமக்கு சொல்லப்பட்டதோ நம்ம காலங்கள்ல, அது போல அந்த காலங்கள்ல அவர் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பழமொழிகள் அல்லது நல் மொழிகளை எடுத்து அவர் என்ன பண்றாரு? அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கோ அல்லது அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மற்ற மந்திரிகளுக்கோ அதை என்ன பண்றாரு? அவர் சொல்லுகிறார். அதை என்ன பண்றாங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இடம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, 22வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் தான் அந்த வேத பகுதி. அதாவது நீதிமொழிகள் 22:17 இருந்து நீதிமொழிகள் 24:22 வரைக்கும் ஒரு பெரிய என்ன சொல்லு, ஒரு கொத்தான நீதிமொழிகள், பழமொழிகள். இதுல எத்தனை கொத்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 இருக்குது. 30 விதமான கொத்துக்கள் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, அவர் 30 நீதிமொழிகளை என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த 30 நீதிமொழிகள்ல நம்ம வாசிச்ச வசனம் எத்தனாவது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15வது கொத்தாக வருகிறது. சோ அந்த 15வது சொல், அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, the sayings of the wise. ஞானவான்கள் அவர்கள் சொல்லுகிற புத்திசாலித்தனமான ஒரு சொல் அல்லது அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு கூற்று. இன்னொரு தமிழ் வார்த்தையில சொல்லணும்னா, அறிவாளிகளின் கூற்று, புத்திசாலிகள் சொல்வது. அப்போ ஒரு புத்திசாலி என்ன பண்ணியிருக்கிறாரு? புத்தி வர்றதுக்கு சில வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ இது சொன்னது யாரு? புத்திசாலி. கடவுள் டைரக்டா என்ன பண்ணல, சொல்லல. ஆனா இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமாவது, நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. இந்த மாதிரி பாட்டு கூட எழுதியிருக்கிறாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு ஒருத்தர் எழுதினார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதினார். சோ அது நிறைய சென்னையில, தமிழ்நாட்டிலாம் ரொம்ப ஃபேமஸா அந்த பாடல் பாடப்பட்டது. ஆனா இந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன? இப்ப உண்மையாவே நாம நம்புறதுக்கு ஆண்டவர் ஒரு முடிவு கொண்டு வர போறாரா?
அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமா, அல்லது இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது, அதை நம்ம பார்க்கணும். சரி, இப்ப இந்த வசனம் இது மட்டும் தனி வசனம் கிடையாது. இந்த 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 கூட்டத்துல 2 வசனம் சேர்ந்து இருக்குது. எந்தெந்த வசனம் அப்படின்னா 17, 18 சேர்ந்து இருக்குது. இப்போ 17, 18 சேர்த்து வாசிக்கலாமா? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சோ இங்க என்ன சொல்றாங்க? ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன், இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Do not let your heart envy sinners, but always be zealous for the fear of the Lord. There is surely a future hope for you, and your hope will not be cut off. அதாவது உண்மையாகவே உனக்கு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டா? எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை உண்டா. அந்த நம்பிக்கை என்ன பண்ணாதான்? வீண் போகாது. அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. இப்போ நமக்கு பாவிகளை பார்த்தா நமக்கு பொறாமை வருதா? சொல்லுங்க, கட்டாயமா வரும். ஏன்? நாம கர்த்தருக்கு பயந்து நீதியா நியாயமா வாழுறோம். ஆனா பாவிகள் எப்படி வாழ்றாங்க? அவங்க மனம் போன போக்கில வாழ்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. அவங்க உள்ளத்துல என்ன இல்ல? கடவுள் பற்றிய பயம் இல்ல, நீதி இல்ல, நியாயம் இல்ல, நேர்மை இல்ல. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க போறது வர்றது ஓஹோ ஆஹான்னு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவார்டு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அவங்க ஒரு இடத்துக்கு போனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? பொறாமை வருகிறது. இப்ப இந்த இடத்துல பொறாமை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி இருக்கிறாங்கன்னா, என்னிடத்தில் இல்லாத ஒன்று இன்னொரு இடத்துல என்ன பண்ணுது? இருக்குது. என்கிட்ட அது இல்ல, ஆனா இன்னொருத்தர்கிட்ட அது என்ன பண்ணுது? இருக்குது. அதை நான் பார்க்கும்போது அது எனக்கு என்ன எதை கொண்டு வருகிறது? ஒரு பொறாமையை கொண்டு வருகிறது. இந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல envy அல்லது jealousy அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல நாம எதை பார்க்கறது இல்ல? நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இல்லைன்னு நம்ம பார்க்கறது இல்ல. அப்படி எப்ப பார்த்திருக்கிறோமா? இது என்கிட்ட இருக்குதுங்க, ஆனா அவங்க கிட்ட இல்ல. ஆனா நம்ம எதை மட்டும் பார்க்கிறோம்னா, என்கிட்ட இல்லாத ஒண்ணு யார்கிட்ட இருக்குது? அவங்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? பாவி கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? பேர் இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, மரியாதை இருக்குது, அந்தஸ்து இருக்குது. ஆனா என்ன நினைச்சா அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன்? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமானதான் செய்யறேன், நான் நீதியா தான் நடக்கிறேன், நான் நியாயமா தான் நடக்கிறேன். சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க சில நேரத்துல யோசிச்சிருக்கிறேன், சில சபைகள்ல தப்பு தப்பா ஜனங்களுக்கு போதிப்பாங்க, தப்பு தப்பா கத்து கொடுப்பாங்க. அந்த சபைக்கு ஜனங்க கூட்டம் என்ன பண்ணும்? ஓடும், அலமோதும். அப்படி அங்க அள்ளி அள்ளி காணிக்க கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க, இந்த பிரசங்கத்துக்கு ஜனங்க போறாங்க, இதை போய் கேட்டுட்டு என்ன பண்றாங்க ஜனங்க? இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னும் போது நமக்கு எப்படி வரும்? இவ்வளோ உயிரை கொடுத்து வசனத்தை கரெக்டா ஜனங்களுக்கு போதிக்கிறோமே அப்படின்னு தோணும். ஆனா வசனம் சொல்லுது, நீ பாவிகள் மேல் என்ன பண்ணாத? பொறாமை கொள்ளாதே. சோ இதுதான் அந்த காலத்துல இருந்த அநேகருக்கான என்னவா இருந்தது? ஒரு பிரச்சனையாக இருந்தது. சோ இந்த நீதிமொழிகள்ல பொறாமையை பற்றி வேற என்னென்னலாம் சொல்லி இருக்குது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வசனத்தை நான் சொல்லி நிறைவுபடுத்த நான் விரும்புறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, 2 விதத்தை இந்த ஆசிரியர் எழுதுறார் இந்த வசனத்துல. நீ பொறாமை கொள்ளாதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒரு குறிப்பிட்ட காரியம், அந்த காரியம் உன்னிடத்தில் இல்லை, இன்னொருத்தரத்தில் இருக்கிறது. அதை நீ நினைக்கிறாய், அது மேல ஆசைப்படுகிறாய், ஆனால் அது தவறானது. புரியுதுங்களா? ஆனா அடுத்த வரியில அவர் சொல்றாரு, நீயோ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா, பி ஜெலஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து do not be jealous. இன்னொரு வரியில என்ன சொல்றாருன்னா, பி ஜெலஸ். அதாவது பாவி மேல பொறாமை கொள்ளாத, ஆனா ஆண்டவர் மேல நீ பயப்படுற பயத்துல எப்படி இரு? வைராக்கியமா இரு. நீங்க அந்த ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல கொஞ்சம் ஒரே மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஜெலஸ், ஜெலஸ். ஜெலஸ் அப்படின்றது நெகட்டிவ் வார்த்தை, பொறாமை. ஜெலஸ் அப்படின்றது பாசிட்டிவ் வார்த்தை, வைராக்கியம். யார் மேல வைராக்கியம்? ஆண்டவரை பற்றும் பயத்துல வைராக்கியம், ஆண்டவரை தேடுவதில் வைராக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதில் என்னது? வைராக்கியம். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ பாவிய நினைச்சு வைராக்கியப்படாத, கர்த்தரை நினைச்சு என்ன பண்ணு? வைராக்கியப்படு. பாவிய நினைச்சு பொறாமப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நினைச்சு என்ன பண்ணு? தைரியப்படு. அப்ப அவர் சொல்றாரு, நீ அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாகவே உனக்கு எதிர்காலத்துல என்ன உண்டு? ஒரு நம்பிக்கை உண்டு. இப்ப நீங்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்கால நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போறவங்களெல்லாம் அவங்க குடும்பத்தாரோடு என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குடும்பத்தினுடைய மூதாதையர்ல இருந்து இன்னைக்கு பிரசன்ட் டே இருக்கிற ஆள் வரைக்கும் ஒரு பெரிய இடத்துல அவங்களுடைய கல்லறை பெட்டிகளை வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியுடைய சைஸ் இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு அகலம் இருக்கும், இவ்வளவு உயரம் இருக்கும், சின்ன சின்ன பெட்டி மாதிரி. ஏன்னா முதல்ல அந்த அந்த நபரை கல்லறையில வச்சிருவாங்க. வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு போய் என்ன பண்ணுவாங்க? அந்த கல்லறை திறக்கும் போது என்ன மட்டும் இருக்கும்? எலும்புகள் மட்டும் இருக்கும். அந்த எலும்புகள் எல்லாம் எடுத்து இந்த பாக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு தூரம், இது இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம் இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ள என்ன பண்ணுவாங்க? அதை போட்டு சீல் பண்ணி அவங்க குடும்பத்தார் வைக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? வச்சிருவாங்க. நீங்க கூட பைபிள்ல வாசித்திருப்பீங்க. யாக்கோபு ஒன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நான் எகிப்துல இருக்கிறேன், நான் இறந்து போன உடனே என்னுடைய எலும்புகளை என்ன பண்ணுங்க? இங்க இருந்து போகும்போது என்ன பண்ணுங்க? கொண்டு போங்க. இவரும் சொல்லுவாரு, யோசேப்பும் சொல்லுவாரு, நானும் இறந்து போய் இங்க என்ன பண்ண போறாங்க? அடக்கம் பண்ண போறாங்க. நீங்க இந்த விடுதலையாகி போகும்போது என் எலும்புகள்லாம் என்ன பண்ணுங்க? எடுத்துட்டு போங்க. அதை எடுத்துட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, எடுத்து கொண்டு போய் அவங்க குடும்பத்தாருடைய எலும்புகள்லாம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல அவங்களை என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. அப்படின்னா என்ன? அவங்க உயிர்த்தெழும் போது எப்படி உயிர்த்தெழுவாங்களாம்? குடும்பமாக உயிர்த்தெழுவாங்க. அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ இந்த நீதிமொழிகளை எழுதினவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாடோறும் நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்து நீ மரித்து உன்னுடைய பிதாக்களோடு நீ சேர்க்கப்படுவாயானால் நிச்சயமா உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. நீ ஒரு நாள் உயிர்த்தெழுதலின் போது அந்த குடும்பத்தாரோடு என்ன பண்ணுவாய்? உயிர்த்தெழுவாய். இதுதான் சாலமோன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு சொல்றார். சரி, இதே நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. யார் மேலையா? கொடுமை உள்ளவன் மேல் என்ன பண்ணாத? பொறாமை கொள்ளாதே. அதாவது இது கொடுமை உள்ளவன் அப்படின்றத விட கொடுமைக்காரன் அப்படின்னு அர்த்தம். சோ கொடுமைக்காரன் மேல் என்ன பண்ணாத? பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய நிறைய வாலிப பசங்களுக்கு என்ன தெரியுமா? கெத்து. என்னது கெத்து? என்ன கெத்து? அந்த ஊர் தெருவுல போனா எல்லாரும் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும், அவங்கள வாப்பா போப்பான்னு சொல்லணும், அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன பண்ணணும்? பயப்படணும். அதனால என்ன பண்றது? கையில கத்தி அது இதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றது? பைக்ல சுத்துறது, முடிய ஒரு மாதிரி கட் பண்றது, என்னென்னவோ வேலைகளை பண்ணிட்டு எல்லாரையும் என்ன பண்ணணுமா? பயமுறுத்தணும். என்ன காட்டணும்?
கெத்து காட்டணும். அதுதான் நமக்கு என்னது கெத்து. இப்படி என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. இது எதனால வருது? அவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் என்ன பண்றாரு, கெத்து காட்டினாரு. சோ அவரை பார்த்து பார்த்து இவங்க வளர்ந்து இவங்களுக்கு என்ன தோணுது, அந்த நபர் மாதிரியே நானும் என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனா அது என்ன பண்ணும், நம்மள என்ன பண்ணணும், என்ன பண்ணும்? கத்தி எடுத்தவன் என்ன பண்ணியாமா, கத்தியாலதான் சாவான். அது ஒரு முறை கத்தி எடுத்து அந்த மாதிரி தீமையான கொடுமையான ஒரு மனிதனாக மாறிவிட்டால் அந்த இடத்துல இருந்து திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். கர்த்தருடைய கிருபை இருந்தா அவர் என்ன பண்ணலாம், அதுல இருந்து மீண்டு வரலாம். அப்போ இங்க அதே ஞானவான் என்ன சொல்றாருன்னா, கொடுமை உள்ளவர்கள் மேல் என்ன பண்ணாதே, பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் என்ன பண்ணாதே, தெரிந்து கொள்ளாதே. சோ இப்ப எப்படி இந்த மாதிரி மனிதர்கள் மேல நமக்கு பொறாமை வரும்? மறுபடியும் அதே விஷயம்தான். அந்த மாதிரி கொடுமையா நடந்துக்கிறவனுக்கு என்ன இருக்குது, மதிப்பு மரியாதை பண வசதி எல்லா வசதி இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு. அவர் ஒரு ஆபீஸ்ல போய் நின்னார்னா எல்லாரும் பயப்படுறாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னார்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அவனை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது, பொறாமை வருகிறது. இன்னொரு ஒரு வசனம் அதே நீதிமொழிகள்ல 14வது அதிகாரம் 30வது வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. சோ பொறாமை நம்ம என்ன பண்ணிடுமா, உருக்கிடுமா. அதாவது எலும்புருக்கி அப்படின்னு ஒரு நோய் சொல்லுவாங்க. பொதுவா காச நோய், அதுக்கு என்ன பேரு, எலும்புருக்கின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலும்புல ஏதோ வியாதி இல்ல, அவர் சரீரம் ஃபுல்லாவே என்னது, ஏதோ ஒரு வியாதி தாக்குனதுனால அவர் உடம்பு எப்படி ஆயிடுச்சு, எலும்பும் தோலும் ஆயிடும். சதெல்லாம் இல்லவே இல்லாம போயிடும். அப்படியே அந்த எலும்புல எது ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், தோல் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ பொறாமை அந்த அளவுக்கு நம்முடைய மனதை என்ன பண்ணணுமா, பாதித்து விடும். நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த வீடியோல சொல்றாங்க, நாக்குக்கும் இருதயத்துக்கும் என்ன இருக்குதான், சம்பந்தம் இருக்குதான். எதுக்கும் நாக்குக்கும் இருதயத்துக்கும். அதாவது நான் சொல்றது லிட்ரலா. அப்போ ஹார்ட் சில காரியங்கள் நல்ல விதத்துல செயல் பண்ணோம், நாக்கை என்ன பண்றாங்க, ஏதோ பிடிச்சி ஏதோ ஒரு இதுல இழுத்து விடுறாங்க. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை ஒருத்தருக்கு என்ன பண்ணுது, கொடுக்குது. இப்போ அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசு சொல்றாரு, உன்னுடைய வாயிலிருந்து வெளியே வர்றது ஒருத்தனை என்ன பண்றது இல்ல, தீட்டுப்படுத்துறது இல்ல. வாய்க்குள்ள போறது ஒருத்தனை என்ன பண்றது இல்ல, தீட்டுப்படுத்துறது இல்ல. வாய்க்குள்ள, அதாவது இருதயத்திலிருந்து வாய் வழியா வெளியே வருதுதான் ஒருத்தனை என்ன பண்ணுது, தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு மனிதனை பொறாமை என்பது என்ன பண்ணுகிறதா, எலும்புருக்கி போன்று அவனுடைய ஆரோக்கியத்தை என்ன பண்ணுகிறது, அழித்து விடுகிறது. அதாவது பொறாமையின் மூலமாய் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது பொறாமையின் எண்ணங்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கூட நம்ம மேல எப்படி இருக்கிறாங்க, பொறாமைப்படுறவங்களா இருக்கிறாங்க. தெரியாதவங்க கூட நம்ம மேல எப்படி இருக்கிறாங்க, பொறாமை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா நாம் பொறாமை உள்ளவர்களா இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய உள்ளத்திலே பொறாமை என்கிற ஒன்று வந்து ஏறிக்கொள்ளுமானால் நம்ம அது எப்படி மாறிடும், அது நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை என்ன பண்ணிடாது, கெடுத்து விடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொறாமையில் இருக்கிறவங்க தங்களை பத்தியோ தங்களுடைய குடும்பத்தை பத்தியோ என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. எப்பவுமே யாரை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, யாரு மேல இவங்க பொறாமை வச்சிருக்கிறாங்களோ அவங்கள பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க போனாங்க, அவங்க எங்க வந்தாங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, யார்கிட்ட பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க, அப்புறம் வேற வேற யார்கிட்ட மூலமா பேசி அவங்க என்ன பண்றாங்கன்ற தகவலை வாங்கி, அப்போ அவங்க எண்ணம் ஃபுல்லா யாரை பத்தி இருக்கும், இவங்க யார் மேல பொறாமை வச்சிருக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் இருக்கும். அதுல யார கோட்டை விட்டுருவாங்க, தங்களையும் தங்களுடைய சுகத்தையும் தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய குடும்பத்தினுடைய நலனையும் என்ன பண்ணிடுவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, பொறாமை என்னவா, எலும்புருக்கி.
சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம்னா என்ன தெரியுமா? சமாதானமான ஒரு இருதயம். சமாதானமான இருதயம்னா என்ன? பொறாமை இல்லாத ஒரு இருதயம். நீங்க பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இருதயத்தில் இருக்கிற சமாதானம் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? போயிடும். அப்போ சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். பொறாமையோ என்ன பண்ணுகிறதா? எலும்பை உருக்குகிறது. உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை என்ன பண்ணுகிறது? கெடுத்து விடுகிறது. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1-2 வசனங்கள். இதெல்லாம் ஞானி சொன்னது. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. இப்ப நம்ம வாசித்ததுல கிட்டத்தட்ட 3 வசனம் எதை தான் சொல்லுது? பொல்லாத மனுஷன், கொடுமையான மனுஷன், மறுபடியும் பொல்லாத மனுஷன், இவன் மேல் என்ன பண்ணாத? பொறாமை கொள்ளாதே. அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. பாருங்க, முதல்ல என்ன பார்த்தோம்? பொறாமை மனுஷன்கிட்ட நீ பொறாமை கொள்ளாதே, நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இரண்டாவது பார்த்தோம், கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் என்ன பண்ணாதே? தெரிந்து கொள்ளாதே. மூணாவது சொல்றாரு, பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். அப்படின்னா நம்ம அவங்க கூட இருந்தா நம்முடைய இருதயம் எதை யோசிக்கும்? சொல்லுங்க. தீமையை, கொடுமையை யோசிக்கும். நம்முடைய உதடும் எதை பேச ஆரம்பிச்சிடும்? தீவினை பேச ஆரம்பிச்சிடும். சோ பொல்லாத மனிதர்களை விட்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? விலக வேண்டும். பொல்லாத மனிதர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வழிகளை நாம் என்ன பண்ணக்கூடாது? தெரிந்து கொள்ளக்கூடாது. பொல்லாத மனிதர்கள் மேல் என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. இது நீதியாக நியாயமாக இந்த பூமியில வாழ்வதற்கு அறிவாளிகள், புத்திமான்கள் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை என்ன பண்ணிருப்பாங்க? வாழ்க்கையில அனுபவப்பட்டிருப்பாங்க. அனுபவத்தோடு நமக்கு என்ன பண்றாங்க? சொல்றாங்க. இப்போ இதை புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்துல நாம எப்படி பார்க்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்துல ஆண்டவர் நமக்கு எதை வாக்கு வச்சிருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். எதை வாக்கு பண்ணி வச்சிருக்கிறார்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? மகிமையின் நம்பிக்கை. Glorious hope. என்ன நம்பிக்கை? மகிமையின் நம்பிக்கை. இப்ப புதிய ஏற்பாட்டுல நம்பிக்கை என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது எதை பத்தி தான் பேச தெரியுமா? நித்திய ஜீவனை பற்றி தான் பேசுகிறது. அப்போ இந்த வசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாகவே அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம வாழணும். இந்த உலகத்துல நாம் வாழும்போது வேத வசனம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? பொல்லாதவர் மேல் என்ன பண்ணாத? பொறாமை கொள்ளாத. பாவிகள் மேல் என்ன பண்ணாத? பொறாமை கொள்ளாத. அவர்களுடைய வழிய ஒண்ணு கூட என்ன பண்ணாத? தெரிந்து கொள்ளாத. ஐயோ, அவன் நிறைய 1000 செய்யறாங்க, நான் ஒரு 10 மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்? எடுத்துக்கிறேன். எப்படியாவது நானும் கொஞ்சம் வாழ்க்கையில என்ன ஆகுறேன்? பெரிய ஆள் ஆய் காட்டுறேன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு எங்க போனாலும் அரசியல், இன்னைக்கு எங்க போனாலும் அரசியல் கட்சி சார்ந்து நிறைய காரியங்கள் என்ன பண்ணுகிறது? நடைபெறுகிறது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நிறைய திருச்சபை போதகர்கள் தங்களை எதோட இணைச்சிட்டாங்க தெரியுமா? கட்சிகளோடு இணைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டுல சில பெரிய பெரிய டயசிஸ் சொல்லி வச்சுக்கிறாங்க, சினாடுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. சில பிஷப்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு கீழே 35,000 பாஸ்டர் இருக்கிறாங்க, எனக்கு கீழே 40,000 பாஸ்டர் இருக்கிறாங்க. ஏன்? எலெக்ஷன் டைம்ல யார் கூட போய் சேரணும்? அந்த நேரத்துல எந்த கட்சிக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதோ அந்த கட்சியோடு தன்னை என்ன பண்ணணும்? இணைத்து கொள்ள வேண்டும். இணைத்து கொண்டுட்டு அந்த பிஷப்போ அந்த தலைவரோ என்ன பண்ணுவாரு? அந்த கட்சியின் இடத்துல போய் பேசுவாரு. என்ன பேசுவாரு? எனக்கு கீழே 35,000 பாஸ்டர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பாஸ்டருக்கும் 100 பேர் வச்சுக்கோ. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க என்கிட்ட? 3,30,000
50,000 பேர் அல்லது 35 லட்சம் பேர் என்கிட்ட இருக்கிறாங்க, எவ்வளவு பணம் எனக்கு கிடைக்கும்? ஏன்னா எங்க பாஸ்டர்களுக்கெல்லாம் நான் என்ன கொடுக்கணும்? பணம் கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றத கேட்பாங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓட்டு கிடைக்கும். அப்போ இவங்க எதை தெரிஞ்சுக்கிறாங்க? அதாவது அரசியல் எல்லாமே மோசம் கிடையாது. அரசியல்ல குட் பாலிடிக்ஸ் இருக்குது, பேட் பாலிடிக்ஸ் இருக்குது. குட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னா அது நல்ல அரசியல். நல்ல அரசியல்னா மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அரசியல். ஆனா பேட் பாலிடிக்ஸ் இருக்குது. அது என்ன அரசியல்னா பணம் சம்பாதிப்பதற்கு, பெயர் சம்பாதிப்பதற்கு, புகழ் சம்பாதிப்பதற்கான அரசியல், அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான அரசியல். அப்போ நிறைய போதகர்கள் அந்த வழியை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? அவனை பார்த்தா இவனுக்கு என்னவா இருக்குது? பொறாமையா இருக்குது. அவன் நல்லா அதிகாரத்துல இருக்கிறான், என்னென்னமோ செய்யறான், நானும் எங்க போனோம்? அந்த அதிகாரத்துக்கு போனோம். ஆனா போகும்போது என்ன சொல்லிட்டு போவாரு? நான் கிறிஸ்தவ மக்களுக்காக என்ன பண்ண போறேன்? பாடுபட போறேன். கிறிஸ்தவர்களுடைய உரிமைக்காக என்ன கொடுக்க போறேன்? குரல் கொடுக்க போறேன். யாரும் கிறிஸ்தவத்துக்கு என்ன கொடுக்க வேண்டியதில்ல, குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரும் கிறிஸ்தவத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கிறிஸ்தவம் தன்னை தானே பார்த்துக்கணும். கிறிஸ்தவம் இந்த 2000 வருஷமா இருக்குது. எத்தனையோ பேரரசர்களை பார்த்து இருக்குது, எத்தனையோ கொடுமையான அரசு அதிகாரிகளை பார்த்து இருக்குது இந்த கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. கிறிஸ்துவை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை யாராலையும் அசைக்க முடியாது. அதற்கு எந்த நபர்களுடைய உதவியும் நமக்கு தேவையில்லை. ஆனா அரசு மாறலாம், அரசு மாறலாம், சட்டங்கள் மாறலாம். நாம அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிந்தாகணும். ஆனா நமக்கு யார் தான் ராஜா? கிறிஸ்து தான் நமக்கு ராஜா. அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அப்போ நாம முழுமையாய் யாருக்கு நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும்? கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாவிகள் மேல் என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. கொடுமைக்காரர்கள் மேல் பொறாமைப்படக்கூடாது. அவர்களுடைய வழியிலே நாம் எதை ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது? தெரிந்து கொள்ளக்கூடாது. அந்த கொடுமையானவர்களுடைய அவர்கள் மேல் பொறாமை கொள்ளாமல் அவர்களோடு கூட இருப்பதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது. நாம என்ன செய்யணும்? நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தில் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றும் பயம்னா என்னது? ஐயோ அப்படின்னு நடுங்கிறதா? அல்லது ஆண்டவனை நினைச்ச உடனே மனசு திக்கு திக்கு திக்குன்னு அடிக்கிறதா? அது பயம் கிடையாது. கர்த்தரை பற்று பயம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு என்ன பண்றீங்கன்னு அர்த்தம்? பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அதாவது சிலர் எப்படி கர்த்தருக்கு பயப்படுவாங்க தெரியுமா? ஐயோ கர்த்தர் என்னை எங்க கொண்டு போய் போட்டுருவார்? நரகத்துல போட்டுருவாரு, அதனால நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். இல்ல இத நான் செய்யலனா இது தெய்வ குத்தமாயிடும், ஏதோ ஒரு அசம்பாவிதம் என் வாழ்க்கையில நடந்துரும், என் குடும்பத்துல நடந்துரும். அப்பேற்பட்ட கொடுமையான ஒரு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. கர்த்தர் நல்லவர். நீங்க அவரை நேசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நீங்க ஏன் கீழ்ப்படிந்து நடக்கிறீங்கன்னு ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டா ஒரே ஒரு பதில் தான், நான் ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிறேன், ஆகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. சோ உன் மைண்ட் எங்க இருக்க கூடாது? பாவிகளை பத்தி நீ யோசிச்சுட்டு கூடாது. உன் மனம் எங்க இருக்கணும்? நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நாடோறும் கர்த்தருக்கு கீழ்ப்பணிந்து நட, நாடோறும் நீதியாய் நட, நாடோறும் நியாயமாய் நட, நாடோறும் நன்மை செய். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. பாவிகளுக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை அவங்க மனம் திரும்பினாங்கன்னா நித்திய ஜீவன் உண்டு. மனம் திரும்பவே இல்லைன்னா அவங்களுக்கு நித்திய ஆக்கினை. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு பாவிகள்,
இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு கொடுமைக்காரர்கள், இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு அநீதிக்காரர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொண்டு வர போறார்? நீதியான நியாய தீர்ப்பு என்ன பண்ண போறார்? கொண்டு வர போறார். பிரசங்கி புஸ்தகத்துல இதே ஞானி ஒன்னு சொல்லி இருக்கிறார். பிரசங்கி புஸ்தகத்துல கடைசி அதிகாரம், கடைசி வசனம், ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே என்ன பண்ணுவாராம்? கொண்டு வருவார். பாருங்க, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் யார் மேல பொறாமைப்படக்கூடாது? பாவிகள் மேல், அநியாயக்காரர் மேல், அக்கிரமக்காரர் மேல், கொடுமைக்காரர் மேல், அநீதி செய்கிறவர் மேல் என்ன பண்ணக்கூடாது? பொறாமையா படவே கூடாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். நான் நாடோறும் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். நான் நாடோறும் என்ன செய்ய வேண்டும்? நீதி செய்ய வேண்டும். நான் நியாயமானதை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும், நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்ன? நித்திய ஜீவன். என் நம்பிக்கை ஒரு நாள் என்ன போகிறது? வீணாக போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. என்ன முடிவு? பாவிக்கு நித்திய ஆக்கினை உண்டு. நீதிமான்களாகிய பரிசுத்தவான்களாகிய நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நிச்சயமா அந்த முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன ஆகாது? வீண். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை கூடி நாம் ஜெபம் செய்யலாம்.